சந்நிதி சேருங்கள் இறை குலமே, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு சொல்ல, மனதாங்கங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு சொல்ல, சமபந்தி விருந்து சங்கமித்தோம் ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பழியாக இப்பழியை இணைந்து நாம் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ நன்மைகளால் நம்மை நிறைத்திருக்கின்ற இறைவன் நம்மை தேடி வரவிருக்கின்ற அந்த ஆண்டவரை ஆவலோடு எதிர்கொள்ள நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கின்ற இந்த திருவருகை காலத்தில் நாம் இறைவனுக்கு எதிராக செய்த குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைதனத்தினால் விளைந்த பாவச்சுமையால் நாங்கள் என்றும் என்றும் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற்று இன்றும் என்று மகிழ்ந்து வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைத்திரு வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால்
ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். Alleluia, 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 Alleluia. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே,
தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு வணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரவிருக்கிறார். அவரின் வருகை அண்மையில் உள்ளது. இந்த ஆண்டவரின் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரின் வருகை என்பது அன்றைய சமூகத்தில் அகிலத்தில் இருந்த அனைத்து விதமான தீமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு நாங்கள் மனித பலவீனத்தால் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பல மனிதர்களும் இந்த மண்ணுலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இந்த இயேசுவின் வாழ்வு மாறி போனது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அகிலத்தில் பிறந்து நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாமும் இவரை போல வாழ முடியும் என்பதை நமக்கு விதைத்து சென்ற இந்த இயேசுவின் பிறப்பை ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது உள்ளத்தில் இந்த ஆண்டவரின் மீதான நம்பிக்கையில் இன்னும் ஆளப்பட இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொல்லிய போது, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்த அந்த அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி இந்த ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பு இன்றைய இறை வார்த்தை வழியாக தரப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பாக வயிற்றில் சிசுவை சுமந்து கொண்டிருந்தால் என்னவெல்லாம் சொல்லும் என்பதை நன்கு அறிந்திருந்த நிலையிலும் கூட கடவுளின் தூதர் சொன்ன அந்த வார்த்தைகளை முழுவதுமாக நம்பி கடவுள் மீது கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசுவை வயிற்றில் சுமந்த அந்த அன்னை மரியாவை இன்று நீங்களும் நானும் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். இந்த அன்னை மரியாவின் வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் துடைத்தெறிய வல்லவராக கடவுள் அவரோடு இருந்தார். இந்த மரியாவை ஏற்றுக்கொள்ள ஒரு விதமான தயக்கம் யோசேப்பின் இதயத்தில் எழுந்தபோது அதை சரி செய்பவராக கடவுள் இருக்கின்றார். எப்போதெல்லாம் கடவுளை நம்பி இந்த கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்போதெல்லாம் மலை போல வருகின்ற துன்பங்களை கூட பனி போல தகர்த்தெறிய செய்ய வல்லவர் இறைவன் என்பதை இதயத்தில் இருத்திக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்லுவார்கள். இந்த கடவுள் நம்மோடு என்ற வார்த்தைகளை கேட்கிற போது ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் வாழ்வு நினைவுக்கு வருகிறது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்க சென்றபோது அந்த பதவியை அவர் ஏற்பதற்கு முன்னதாக அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடத்தில் சொன்னாராம், ஆபிரகாம், நெடுநாட்களாக நான் உன்னை பார்க்கிறேன். சிறு வயது முதலே உன்னை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். பலவிதமான போராட்டங்கள் உன் வாழ்வில் இருந்தது. நீ எதை தொட்டாலும் அதிலெல்லாம் வெற்றியை காணுகிறாய். இன்று கூட இந்த அமெரிக்க நாட்டின் அதிபராக பொறுப்பேற்கவிருக்கிறாய். கடவுள் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருப்பதால் தான் நீ அனைத்திலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொன்னாராம். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே ஆபிரகாம் லிங்கன் தனது நண்பரை பார்த்து சொன்னாராம், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் அந்த கடவுளோடு நான் இருக்கிறேனா என்ற கேள்வியை எழுப்பினாராம். இன்று நீங்களும் நானும் அந்த கேள்வியைத்தான் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ நன்மைகளை இறைவன் நமது வாழ்வில் செய்திருக்கிறார். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும் என பல்வேறு ஆசிகளால் அவர் நம்மை நிறைத்திருக்கிறார்.
தனிப்பட்ட விதத்தில் இறைவனோடு அமர்ந்து நமது வாழ்வை சீர்தூக்குகிற போது பல நேரங்களில் ஆண்டவருக்கு தகாத வகையில் நமது வாழ்வு அமைந்திருக்கலாம். ஆனால் அவரின் ஆசி நம்மிடம் குறைவுபடாமல் இருந்திருக்கும். எண்ணற்ற ஆசிகளால் பல மனிதர்களால் தேவையில் இருந்த போதும், துன்பத்தில் வாடிய போதும், நோய் நொடியில் தவித்த போதும் இந்த இறைவன் தகுந்த துணையாக நமது வாழ்வில் இது நாள் வரை இருந்திருக்கிறார். எப்போதும் நம்மை விட்டு நீங்காமல் நமது நிழலாக நம்மை பின்தொடர்பவராக இந்த இறைவன் இருக்கிறார். ஆனால் இந்த இறைவனோடு தான் நாம் இணைந்திருக்கிறோமா? இந்த இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாகத்தான் நமது வாழ்வு இருக்கிறதா? அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட அந்த அன்னை மரியாவின் நம்பிக்கை தான் இன்று நமது நம்பிக்கையுமாக இருக்கிறதா? கனவில் தோன்றி கடவுளின் தூதர் சொன்னாலும் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு மரியாவுக்கும் இயேசுவுக்கும் பாதுகாப்பை வழங்கிய யோசேப்பை போலத்தான் நமது வாழ்வு இருக்கிறதா? இந்த கேள்விகளை இதயத்தில் எழுப்பி பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லாதவர்கள் தான் நாம் அத்துணை பேரும். ஆனால் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இந்த ஆண்டவரோடு இருப்பது என்பது மிகவும் எளிதான காரியம். இந்த இறைவன் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் இதயத்தில் இருத்தி சிந்தித்து அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாக நீங்களும் நானும் மாறுகிற போது இந்த இறைவனோடு நாம் பயணிக்க முடியும். இந்த இறைவனோடு பயணிக்கிற போது நமது வாழ்வில் வருகின்ற எத்தகைய தடையாக இருந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கான ஆற்றலை கொடுப்பவர் இந்த இறைவன். விவிலியத்தை நேரம் கிடைக்கின்ற போது எடுத்து புரட்டி பார்க்கிற போது எத்தனையோ மனிதர்கள் இந்த கடவுள் தங்களோடு இருந்தார் என்பதன் அடிப்படையில் அளப்பரிய பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் இன்றைய நாள் இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வில் நாம் அறிந்த இந்த ஆண்டவரோடு நமது நேரத்தை செலவிடுவோம். பல மணி நேரம் பலவிதமான பணிகளுக்கு பம்பரமாக சுழலுகின்ற நாம் அத்துணை பேரும் நம்மை படைத்தவரோடு சில மணி துளிகள் ஒதுக்குவோம். இந்த இறைவனோடு அமர்ந்து நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். எந்த விதத்தில் எல்லாம் இந்த கடவுளுக்கு தகாத ஒரு வாழ்வை நாம் நமது வாழ்வாக அமைத்திருக்கிறோம்? எத்தகைய சூழல்களில் எல்லாம் இந்த கடவுளை மறுதலித்தவர்களாக, இந்த கடவுளை மறந்தவர்களாக நாம் பயணித்திருக்கிறோம்? கேள்விகளை எழுப்பியவர்களாக நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து இனி வருகின்ற நாட்களில் நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை சந்திப்பதற்காக இந்த அகிலத்திற்கு இறங்கி வந்த அந்த இறைவனை நம் இதயத்திலும் இல்லத்திலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் போது பிறப்பெடுக்க செய்கின்ற மனிதர்களாக மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டியவைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு பிறக்கவிருக்கின்ற பாலன் இயேசுவுக்கு ஏற்ற வகையில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. அதற்காக ஆண்டவரின் வார்த்தைகளின் மீது அதீத நம்பிக்கை கொள்வோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்துவோம். ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஆகட்டும் என்று சொல்லி அடிபணிந்த அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் இன்றும் என்றும் நமக்கு தர வேண்டுமென இப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவரோடு நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை இன்றும் என்றும் நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கிற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உமக்கு உகந்த ஒரு வாழ்வை நாங்கள் அத்துணை பேரும் எங்கள் வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் அப்பத்தின் வடிவில் நம்முள் எழுந்தருளி இருக்கிறார். இந்த இறைவனை இன்னும் ஆழமாக உணர்ந்தவர்களாக, இவர் மீதான நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக அவரை புகழ்ந்து பாடிடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நீங்காத நிழலாக நம்மை பின் தொடருகிறார். நம்மோடு இருக்கின்ற இறைவனை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும், அந்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளவும் இந்த இனிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் இந்த இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அந்த இறைவனுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இந்த இறைவன் தாமே நமக்கு ஆற்றல்களை தர வேண்டும் என்ற ஒற்றை மன்றாட்டோடு அவரை புகழ்ந்து பாடிடுவோம். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின்
சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். 1000 செல்வங்கள் இருந்தாலும் நம் ஆண்டவர் மட்டுமே நம் உரிமை சொத்து. நமக்காக, நம்மை தேடி, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்காக நம்மை தேடி வந்த அந்த இறைவனின் வார்த்தைகளை எல்லாம் இதயத்தில் இருத்திக் கொண்டு அந்த இறைவன் விரும்புகிற மக்களாக அவர் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் அவருக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இறைவன் நமக்கு ஆற்றல் தருவார். அந்த ஆற்றலோடு இந்த நாள் முழுவதும் இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்கொள்ள இன்றுமென்றும் ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாந்துயரேழு தூண்களுமாய், மாந்துயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.